நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எக் வித்து காளான் கிரேவி பார்க்குறேங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து காளான் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வணங்கட்டும். நல்லா வதக்கிட்ட அப்புறம் இப்போ காளான் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காளான் வதக்கிக்கலாம். அதனால் கலர் போயிருந்தேன். ஏன்னா காளான் போட்டு அதை சூட்டு போடணும். இப்போ சுருங்கிடும். காளான்லாம் உடனே வணங்கிடும். ஏன்னா இது வந்து நாட்டுக்காளான். இங்கே மழை பெஞ்சனால இங்கே நிலத்தில் கிடச்சிது. இப்போ மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு உங்களுக்கு காரம் பத்தல இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா போட்டுருக்கு. கட்டாது அங்கே வந்து காதானயம் வேற ஒரு பக்கம் நீ கேமரா ஒழுங்கா புடி அண்ணி வணங்கட்டும். ஐயோ வாசம் போதுமா? போதும் போதும். நல்லா வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இல்ல ஆமா தெரியாது. நெக்ஸ்ட் பாரு நக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எக்கு உடச்சி விட்டுக்கலாம். அதை கீழே
எக் உடச்சிட்டு நல்லா கிளறிக்கலாம். முட்டை ஆகுதுங்கிற ஐயா. கொத்தமல்லி தழை தூவி நல்லா ஒரு கிளறு போட்டு இறக்கிடுவோம். வாயா இது ரெடி.